காரணமாக களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீ பரவல். தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு வாகனம் ஒன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தங்காளி மாவில கடற்பரப்பில் காணாமல் போன 19 வயது இளைஞன் சடலமாக மீட்பு. மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்ட இளைஞனின் சடலம் நேற்று மீனவர்களால் கண்டறியப்பட்டு மீட்கப்பட்டுள்ளது. உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் நாடுகளில் இலங்கை 3ஆம் இடம். உலகளவில் அதிக நெரிசல் மிக்க நாடுகளில் நைஜீரியா, கோஸ்டாரிக்காவுக்கு அடுத்தபடியாக இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஆசிய அளவில் இலங்கை முதலிடத்தில் உள்ளதோடு எஸ்தோனியா மிக குறைந்த நெரிசல் கொண்ட நாடாக குறிப்பிட்டுள்ளது. தனது 45 வயது பிறந்த நாளில் 81 வயது தந்தையை அடித்துக் கொன்ற மகன். மாத்தறை அகுரெசா பகுதியில் மதுவுக்கு அடிமையான லோகுருவன் என்ற நபர் தனது 45 வயது பிறந்த நாளன்று 81 வயதான தந்தையை அடித்து கொலை செய்துள்ளார். பிரேத பரிசோதனையில் மார்பு மற்றும் அடிவயிற்றில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மகன் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 7 வருடங்களாக கோமாவில் இருந்த கணவர். குழந்தையை காப்பாற்ற சென்று தலையில் அடிபட்டு 7 வருடங்களாக கோமாவில் இருந்த கணவரை ஷாங்மெய் என்ற பெண் வீட்டிலேயே வைத்து பராமரித்து மீட்டுள்ளார். தினமும் கணவருடன் பேசுவது, கால்களை பல்லால் கடித்து நரம்புகளை தூண்டுவது என பல முயற்சிகளை செய்துள்ளார். தற்போது சுயநினைவு திரும்பியது. இச்சம்பவம் பலரையும் நெகிழ்ச்சியடை வைத்துள்ளது. அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், வளைகுடாவில் பெரும் பரபரப்பு. ஜோர்தான், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து ஈரானின் புரட்சிகர காவல்படை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.